ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டின்னர் நைட் டின்னர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெய்லி பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சேக் அடிக்கிறது இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். அதனால இன்றைக்கி இட்லியும் பொட்டுக்கடலை சட்னியும் செஞ்சு காமிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு மினி வீடியோ எடுத்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை மிளகா, வெள்ளைப்பூடு வச்சு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா பொடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் ஒன்றும் பாதியாக நறுக்கி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் ஒரு வானொலியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியை அரைச்சதே அதில் ஊற்றி கொட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வைங்க. இல்லாட்டினா கொலன்னு இல்லாட்டினா ஒரு சாம்பார் மாதிரி இருக்குங்க. அந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயத்தையும் ரொம்ப வதக்க விடக்கூடாது. ஓரளவு கண்ணாடி பதம் வந்தோன்னா அப்படியே சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்காது. தோசையும் இட்லி மட்டும்தாங்க இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.